பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 3 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: தன் பிறந்த நாளை சபித்தவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: அந்தகாரமும் மரண இருளும் எதை மந்தார நாளின் பயங்கரங்கள் அருக்களிப்பாக்குவதாக என்று யோபு கூறினார்? பதில்: ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட நாளை. கேள்வி: ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளை எது பிடிப்பதாக என்று யோபு கூறினார்? பதில்: அந்தகாரம். கேள்வி: ஆண் பிள்ளை உற்பத்தியான நாள் எதின் கணக்கிலே வராமல் போவதாக என்று யோபு கூறினார்? பதில்: மாதங்கள். கேள்வி: ஆண் பிள்ளை உற்பத்தியான ராத்திரியில் எது இல்லாமற் போவதாக என்று யோபு கூறினார்? பதில்: கெம்பீர சத்தம். கேள்வி: யார் யார் ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளை சபிப்பார்களாக என்று யோபு கூறினார்? பதில்: நாளை சபிக்கிறவர்கள் லீவியாத்தானை எலும்ப பண்ணத்தக்கவர்கள். கேள்வி: ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளின் டேஷ் இரண்டு போவதாக என்று யோபு கூறினார்? பதில்: அஸ்தமான காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள். கேள்வி: எது விடியற் காலத்து வெளுப்பை காணாமல் இருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில்: ஆண் பிள்ளை உற்பத்தியான நாள். கேள்வி: எவர்களோடே தூங்கி இளைப்பாறுவேனே என்று யோபு கூறினார்? பதில்: பூமியின் ராஜாக்கள், மந்திரிமார்கள், பிரபுக்கள். கேள்வி: எதை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே என்று யோபு கூறினார்? பதில்: வெளிச்சத்தை. கேள்வி: துன்மார்க்கரின் தொந்தரவு எங்கே ஓய்ந்திருக்கிறதாக யோபு கூறினார்? பதில்: இளைப்பாறுமிடம். கேள்வி: இளைப்பாறுமிடத்தில் தன் எஜமானுக்கு நீங்கலாயிருப்பவன் யார்? பதில்: அடிமை. கேள்வி: எது வெள்ளம் போல் புரண்டு போகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் கதறுதல். கேள்வி: யாருக்கு தான் பயந்த காரியம் நேரிட்டது? பதில்: யோபு. கேள்வி: தன் போஜனத்துக்கு முன்னே யோபுவுக்கு உண்டானது என்ன? பதில்: பெருமூச்சு. God bless you.